எஸ்எஸ்சி எக்ஸாம்னா என்ன? போன வீடியோல எஸ்எஸ்சிக்கு என்னென்ன புக் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் முதல்ல எஸ்எஸ்சினா என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல எஸ்எஸ்சினா என்னன்னு ஒரு பிரீஃபா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் வீடியோஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரு ஃபாலோ மட்டும் போட்டு போயிடுங்க. எஸ்எஸ்சினா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ பேசிக்கா காம்படிஷன் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா இருக்கும். முக்கியமா நார்த்ல இருந்து அதிகமா இருக்கும். அண்ட் எஸ்எஸ்சில நிறைய எக்ஸாம் இருக்கு. சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி, சிபிஓ. பட் இந்த வீடியோல சிஜிஎல், அதாவது கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் பத்தி மட்டும் தான் பேச போறேன். அண்ட் போஸ்டிங் ஆஃப் சிஜிஎல் பாத்தீங்கன்னா எல்லாமே பி லெவல் கேட்டகரியா தான் இருக்கும். ஸோ லைக் இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் நார்காட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரி ஹையர் லெவல் போஸ்டா தான் இருக்கும். அண்ட் எலிஜிபிலிட்டி எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். எக்ஸாம் பாத்தீங்கன்னா 2 டயர் நடக்கும். அண்ட் டயர் 1ல வந்து இங்கிலீஷ், ஜிஏ, குவான்ஸ், ரீசனிங் இந்த மாதிரி 4 டாபிக்ஸ் இருக்கும். அண்ட் ஈச் டாபிக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ராங் கொஸ்டினுக்கு வந்து 0.5 நெகட்டிவ் மார்க்கிங். அண்ட் டைம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 hour தான். அண்ட் இதுல பாஸ் ஆயிட்டீங்கன்னா டயர் 2. டயர் 2ல வந்து 2 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து கம்பல்சரி அண்ட் செகண்ட் பேப்பர் வந்து ஆப்ஷனல். பேப்பர் 2 நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸரா போன விருப்பப்பட்டீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதலாம், இல்லனா தேவையில்ல. அண்ட் பேப்பர் 2க்கு வந்து எலிஜிபிலிட்டி நீங்க 12th மேத்ஸ் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும், இல்ல காலேஜ்ல ஸ்டாட்டிக்ஸ் ஒரு பேப்பரா வச்சு கிளியர் பண்ணிருக்கணும். அண்ட் பேப்பர் 1ல வந்து 2 செஷன் நடக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து 2 செக்ஷன் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல வந்து மேத்ஸ் அண்ட் ரீசனிங், அண்ட் செகண்ட் செஷன்ல வந்து இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். அண்ட் செஷன் 2ல வந்து குவாலிஃபைங் பேப்பர்ஸான கம்ப்யூட்டர் டெஸ்ட்டும் டைப்பிங் டெஸ்ட்டும் உங்களுக்கு நடக்கும். டயர் 2 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து -1. மொத்தமா டயர் 2 வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு நடக்கும். அண்ட் இதுதான் எஸ்எஸ்சி சிஜிஎல்கான ஒரு பேசிக் அவுட்லுக். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்லயும் சொல்லிட்டு போங்க. அப்கமிங் வீடியோஸ்ல கிளியர் பண்ண ட்ரை பண்றேன்.